ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரசகுல்லா டேஸ்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசகுல்லா செய்யறதுக்கு தேவையான பொருள் 1 லிட்டர் பால், அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம், ½ லெமன், அப்புறம் நான் 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஆனால் 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பால் அடுப்பில் வச்சாச்சு. சுகர் சிரப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் 2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நான் 2 கப் சர்க்கரை போடுறேன். அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. பால் இந்த மாதிரி திரண்டு வரும். கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. பால் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். அப்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி திரண்டு வரல அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு ½ லெமனை கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய லெமனாக போட்டனால எனக்கு இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு வரலைன்னா இன்னொரு லெமனை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கொதி வரும்போது நீங்கள் ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா கம்பி மாதிரி வரும். அது வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ரசகுல்லா பால்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்து ஆட் பண்ணலாம். இதில் இருக்க தண்ணியை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு துணி போட்டு இந்த பன்னீரை ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். ஒரு நார்மல் வாட்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த துணியை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா வாட்டரெல்லாம் ட்ரைன் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் டைட்டாக புழிஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் இருக்கும். இந்த மாதிரி இது நம்ம பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரையான பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை போட்டுக்கோங்க. இதை நல்லா பிணைஞ்சு விடுங்க. சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விடுங்க. பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம குட்டி குட்டி உருண்டையாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சுகர் சிரப்பில் போடும் போது இந்த சின்ன பால்ஸ் எல்லாம் டபுள் ஆகும். ஸோ சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், சிரப் நல்லா இந்த பதத்தில் வந்திருக்கும் போது நீங்கள் வந்து பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாம். நான் பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இதில் ட்ராப் பண்ணிடுறேன். எல்லா பால்ஸையும் நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பால்ஸ் உடையாமல் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அது பெருசாகிறது உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த உருண்டையோட சைஸ் கொஞ்சம் பெருசாகிறது உங்களுக்கே தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் பெருசாகும். பாருங்கள், இந்த உருண்டையோட சைஸில் நல்லா பெருசாகிடுச்சு. இப்படி இருக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு சாப்பிட்டுக்கலாம்.